ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தேசிய உரங்கள் நிறுவனம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ராஷ்ட்ரிய கெமிக்கல் அண்டு ஃபெர்டிலைசர் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பாருங்கள், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து கேட்டிருக்காங்க கெமிக்கல். இதில் மொத்தமாக 32 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து ரெகுலர் ஃபுல் டைம் நீங்கள் பிடெக் முடிச்சிருக்கணும். கிராஜுவேட் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அதனால் அதை முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர் ரெகுலராக பிடெக்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மல் கிராஜுவேட் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பெட்ரோ கெமிக்கல் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க 6 வேக்கன்சி. ஸோ பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே கல்வி தகுதி தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 27 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. ஸோ 4 வேக்கன்சி பிடெக்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 27 வயசு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு ஓபிசிக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. பிடெக்கில் அந்த எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ண பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ட்ரைனிங்கான பதவி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்க. ட்ரைனிங் அதுமாதிரி சிவில் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட்கான பதவி தான். ஸோ ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஃபயருக்கு 4 இயருக்கான பிடெக் ஃபயர் அண்ட் சேஃப்டி முடித்தவங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சிசி லேப் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவிகள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி வந்து ஸோ 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு 60,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ட்ரைனிங் வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள், 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு ஃப்ரீ அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் ஃபீஸ் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. சேலரியை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட் இருக்க போது எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதை வச்சு உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல ரோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.